ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலினா கிச்சன். டுடே மெலினா கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கை வச்சு எப்படி ஹல்வா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹல்வா பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்படி ஒரு குச்சியோ இல்லை கத்தியோ வச்சு பார்த்தா வெந்திருக்கான்னு தெரியும். இப்போ இதோட மேலே உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஹல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் நல்லா சூடானதும் அது கூடவே முந்திரி பருப்பு இப்படி உடச்சி வச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் இனிப்பு அதிகமாக வேணுங்கிறவங்க என்ன மாதிரி 1 கப் நாட்டு வெல்லம் எடுத்துக்கோங்க. கம்மியாக வேணும்னா 3/4 கப்பு எடுத்தால் போதும். இப்போ இது கூடவே எடுத்த கப்லையே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பிசு ஸ்டேஜ் வர அளவுக்கு கொதிக்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கைவிடாமல் நல்லா 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டு இருக்கும்போது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம அல்வாக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அது கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெலினா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி